இன்று கோட்புலி நாயனார் கலிய நாயனார் இருவருடைய குரு பூஜை ஆடி மாதம் கேட்டை ஆடி 19 இருவருடைய குரு பூஜைகளை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இவங்க இருவருமே சிவ தொண்டு ஆற்றுபவர்கள், சிவனடியார்கள். கோட்புலி நாயனார் சேனாதிபதி படைத்தலைவராக இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, நெற்களஞ்சியத்தில் அவங்க வீட்டில் நெற்களஞ்சியம் அமைத்து நெல்லை சேமித்து வைத்தார், அரிசியை சேமித்து வைத்தார். எதுக்குன்னா சிவனடியார்களுக்கு உணவளிப்பதற்காண்டி தான். தினமும் அன்னதானம் போடுவார். அதில் தன்னுடைய தேவைக்கு எடுத்துக்கவே மாட்டார், தான் வீட்டில் சமைக்கிறதுக்கெலாம் எடுத்துக்க மாட்டார். சிவனடியாருக்கு மட்டும்தான் அந்த நெற்களஞ்சியம். ஒரு சமயம் அவர் போரிடுவதற்காக அண்டை நாட்டுக்கு சென்று வர கால தாமதம் ஆகும் என்று நினைத்து தன் மனைவியாரிடம் இதை சிவனடியார்களுக்கு சமைத்து கொடு, எந்த காரணத்தை கொண்டும் இதிலிருந்து எடுத்து நம்மளுடைய நன்மைக்காண்டி சமையல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே சமயத்தில் அவங்களும் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சமயத்தை ரொம்ப பஞ்ச தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது அவங்களுக்கே சாதம் இல்லாமல் போயிடுது, அரிசி இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த நெற்களஞ்சியத்திலிருந்து எடுத்து தானும் சாப்பிட்டு சுற்றத்தாளர்களெல்லாம் தேடி வந்துடுறாங்கல்ல, வறட்சினும் போது பஞ்சம்னும் போது இவங்க வீட்டுக்கு வரும்போது இங்கே நெற்களஞ்சி இருக்கே சொல்லிட்டு இந்த அரிசியை உண்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரும் வராரு. வந்த உடனே அவர் ஊர் மக்கள் சொல்வதை கேட்குறாரு. சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த எல்லாமே இந்த நெற்களஞ்சியத்தை எடுத்த சமையல் பண்ணி சாப்பிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு போது அவர் கோவம் வந்துடுது. அவருக்கு சிவனடியார் கொடுக்க வச்சிருந்த அந்த உணவை நெற்களஞ்சியத்தின் நெல்லை எப்படி தன்னுடைய சுற்றத்தாரும் மனைவியாரும் சாப்பிட போச்சுன்னுட்டு நேராக அவங்ககிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. தன்னுடைய படைத்தளபதியிலே அந்த வாள் எடுத்து எல்லாரும் ஒரே தலை எல்லா தலையும் போயிடுச்சு. அந்த மாதிரி அவர் கோவம் வந்துச்சு. அத்தைய சிவத்தொண்டு. அதுக்கப்புறம் சிவபெருமான் காட்சி கொடுத்து அவர் ஆட்கொண்டார். இறந்தவர்கள் மீண்டு வந்தார்கள் வரலாறு இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு கலிய நாயனாருடைய வரலாறு. நம்ம எண்ணெயில் விளக்கேற்று நாயனார் பார்த்துருக்கோம். அதே மாதிரி எண்ணெயே இல்லாமல் தண்ணீரில் விளக்கேற்றுற நாயன்மாரில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு சந்தனத்திலேயே கையால் அரைச்ச நாயன்மாரையும் பார்த்துருக்கோம். இங்கே எப்படி தெரியுமா, இந்த நாயன்மார் ரத்தத்தால் தன் விளக்கை ஏற்றுறாரு. இந்த கோயிலில் எப்போவுமே ஒரு விளக்கு இல்லைங்களா, நிறைய விளக்கு ஏற்றிட்டே இருப்பாராம். அவர் ரொம்ப செல்வந்தராக இருந்தார். அப்படி அவர் விளக்கு ஏற்றி செல்வங்கள் எல்லாம் கரைந்து, ஒரு விளக்கு ஏற்றினா பரவாயில்ல, கோயில் ஃபுல்லாக விளக்கு ஏற்றினா செல்வங்கள் கரைந்து அவர் என்ன பண்ணார், வறுமையில் வாட ஆரம்பித்தார். அப்பொழுதும் அவர் சலிக்கலை. என்ன பண்ணுறாரு, எள்ளு வாங்கிட்டு அவராக என்ன பண்ணார், எள்ளுலேருந்து எண்ணெய் எடுத்து விளக்கேற்ற ஆரம்பித்தார். அப்படியே செய்ய அதுவும் அவருக்கு முடியாமல் போயிடுச்சு. அதற்கப்புறம் தன் மனைவியே விற்க துணிந்தாலும் மனைவி யார் வாங்குவாங்க, அதுலேயும் அவருக்கு நஷ்டமாயிடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நீ யாருமே கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் கோயிலில் விளக்கே ஏற்றியாவே அந்த விளக்கை ரத்தத்தால் ஏற்ற சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கழுத்தை அறுக்க முற்பட்டு ரத்தம் ஏற்றுகின்ற நேரத்தில் கழுத்தை அறுக்க முற்படும்போது சிவபெருமான் காட்சி கொடுத்து ஆட்கொண்டதாக ஒரு வரலாறு. அதனால் நம்ம இன்னைக்கு இருவருடைய குருபூஜையை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். கலிய நாயனார், கோட்புலி நாயனார் இருவருமே ஆடி கேட்டை அவர்களுடைய திருவடிகளை நாம் வணங்கிக் கொள்வோம்.